எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாப்பிட்ற வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சோறு, என்ன குழம்புன்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம் வாங்க. என்ன சோறுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஆவி பறக்க நல்லா சூப்பரான சாப்பாடுங்க. மல்லிகைப்பூ மாதிரி பொழு பொழுன்னு சாப்பாடு, சோறு. இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரசங்க. பருப்பு ரசமும் நல்லா ஆவி பறக்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னிங்க. வெந்தயம், புதினா எல்லாம் போட்டு நல்லா வாய்க்கு ருசியாக உப்பு உரப்பு புளிப்புமா அரைச்சி வச்ச சட்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பாருங்க. பாருங்க, இது வந்து மிளகா கிள்ளி சாம்பார். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் அந்த சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறேங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் சட்னி போட்டுக்கிறேங்க. சூடாக இருக்கிற சாப்பாட்டுக்கு யாருக்கெல்லாம் சட்னி போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த புதினாவோட வாசனை அவ்வளோ அழகாக ஒரு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. எந்த சட்னி இருந்தாலும் சுட சுட சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. சும்மா 4 புதினா தாங்க இருந்துச்சு வீட்டில், சந்தையில் வாங்கிட்டு வந்தது. அது வீணாக போகாட்டு என்னன்ட்டு அது எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க. அது ஒரு சட்னி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் ஊற்றிக்கிறாங்க, மிளகா கிள்ளி சாம்பார். சட்னி வந்து சூப்பராக இருக்குதுங்க. மிளகா கிள்ளி சாம்பாரும் சீரகத்தை போட்டு தாளிக்கிறதுனால அந்த மிளகாயோட வாசனமும் சீரகம் வாசனமும் வேறு லெவலில் இருக்குதுங்க. இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. அருமை அருமை. ஊறுகாய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேங்க. ஊறுகாய் வச்சுக்கலாங்க. மாங்காய் ஊறுகாய் வந்து நேற்று நான் போட்டேங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அது இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் வச்சுக்கலாங்க. ஊறுகாய் வந்து சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு தான் வச்சுக்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி மாதிரி அதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்குவேன். வச்சுக்கலாங்க. ஊறுகாய் ஓரமாக இருக்கட்டும். சாப்பிட்லாங்களா? துணூண்டு ஊறுகாய் இருந்தாலும் அப்படியே சாப்பாடு சாப்பிடாதவங்களும் இந்த ஊறுகாய் வாசத்தில் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ரசம் ஊற்றிக்கலாங்க. யாருக்கெல்லாம் ரச சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரசமும் பிடிக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் எனக்கு பிடிக்காதுங்கிறது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுனால கிடையாதுங்க. நொறுங்கு தின்னா 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நான் எதையும் கலைக்க மாட்டேன். வேற லெவல் ரசங்க. ஆஹா, பருப்பு ரசத்துக்கும் ஊறுகாய்க்கும்
என்னதான் இருந்தாலும் புளி கரைச்சி வைக்கிற ரசம் ஒரு டேஸ்ட்டு, தக்காளி ரசம் ஒரு டேஸ்ட்டு, பருப்பு ரசம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த ஊறுகாய்க்குள்ள பவர் பார்த்தீங்களா? துண்ணூண்டு தான் வைப்போம் வாயில், அதோட டேஸ்ட் வாயெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குது. சாப்பாடு அப்படியே நல்லா இழுக்குதுங்க. ரசம் அருமையாக இருக்குதுங்க. நம்ம அப்படியே நிறைய ஊற்றிக்கலாம், கரைச்சி குடிக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம், தான் நல்லா இருக்குங்க. ஊறுகாய்க்கு தான் கை போகுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சும்மா 2 மாங்காய் தான் கிடச்சிதுங்களா, அதை வச்சு ஊறுகாய் போட்டுக்கலான்னு போட்டணுங்க. அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு மொத்தம் சட்னி, மிளகா கிளி சாம்பார், பருப்பு ரசம், ஒன்றுக்கு ஒன்று விட்டது இல்லைங்க. 3மே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசத்துக்கும் இந்த ஊறுகாய்க்கும் வேறு லெவலு. அதை விட பார்த்தீங்கன்னா மிளகா கிளி சாம்பாருக்கும் ஊறுகாய்க்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாங்காய் ஊறுகாய் அருமையான ஒரு சுவையில் இருக்குது. பாய்.